ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீகோ பிராண்ட்லேருந்து ஃப்ராக் லூர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அர்பன் ஃபிஷிங் டேக்கிள்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி என்ன மாடல் ஃப்ராக்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, அதனால் கையை வச்சே கிழிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக் வந்து சீகோ கில்லர்னு ஒரு ஃப்ராகு செம்மையாக இருக்குது. நாட்டு விராலுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. ரப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அடித்த உடனே ஹூக்கப் ஆகும், அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஃப்ராகை பாருங்கள். அப்புறம் நல்ல சைஸு, ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 5.5 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்ரு 10 கிராம் கரெக்டான சைஸு, நாட்டு விராலுக்கு கரெக்டான சைஸு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ராக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீகோல ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஃப்ராகு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் சைஸு, நாட்டு விராலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 5.5 சென்டிமீட்ரு 12 கிராமு ஃப்ராக் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ரெட் கலர், நம்ம எப்படியும் இந்த கலர் தான் எப்போவுமே வாங்குவோம், அதே மாதிரி கலர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு. இன்னொரு ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீகோவில் வந்து ஆரோ அப்படின்னு ஒரு ஃப்ராகு 6 சென்டிமீட்ரு 12 கிராம். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா பாண்டாவோட தம்பி மாதிரி இருக்கான். கரெக்டாக பாண்டா சைஸில் தான் இருக்குது, பார்த்தே உங்களுக்கு தெரியும். நல்ல சைஸு, நல்ல ரப்பர் குவாலிட்டி. பார்க்கலாம், இதில் அதுக்கடுத்துலாம் மீனில் அடிக்க போகிறோம். 3 ஃப்ராகையும் காட்டுறேன் பாருங்கள். 3 ஃப்ராகுமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. மீன் வந்து இதில் எப்படி அடிக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த சம்மன் இருக்கா ஃப்ராகு, 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பார்க்கலாம். இந்த ஃப்ராகில் வந்து மீன் அடித்து வீடியோ இனிமேல் வரும். போட்டு விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். என்னாச்சு? 4000 ஆச்சு. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட செம்ம கலெக்ஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா பிராவோலேருந்து கொரிலா, சீகோலேருந்து ஆரோ ஃப்ராகில் பார்த்திங்கன்னா 2 கலர். அது போக பார்த்திங்கன்னா பிராகி நேச்சுரல் ஃப்ராக்லேருந்து ஒரு ஃப்ராகு, சீகோ ஷேடோ, பெக்ஸோ, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீகோ கில்லரு. பார்த்திங்கன்னா வேறு லெவலு சம்பவம், வெறித்தனமாக இருக்கும். வீடியோ வெறித்தனமாக வரும். பண்ட நண்பர்களே, சீகோ ஷேடோ ஃப்ராக். வரேன். சும்மா போட்டுக்கலாம். சீகோ ஷேடோ ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நமக்கு வந்து இதை வந்து ரிவ்யூக்காக கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kg இருக்கும். 1.5 kgயில் ஒரு குட் சைஸ் ஃப்ராக்.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கோ கில்லரில் வந்து ஒரு குட் சைஸில் ஒரு ஸ்னேக்கட் ஃபிஷ் அடிச்சிருக்கு. லைவ் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, லைவ் ஸ்ட்ரைக் அடுத்து லைனாக இருக்குது. ஓகே நண்பர்களே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து மிரட்டலான ஸ்ட்ரைக்லாம் இருக்குது, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீக்கோவில் வந்து சீக்கோ கில்லர் ஃப்ராக் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இதில் அடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ எடுக்க வந்து கரெக்டான பொசிஷன் இல்லை, அதனால் வந்து கீழே வச்சு எடுக்க பார்க்கலாம். எப்படி நம்ம சீக்கோ ஷார்ட்டை பாருங்கள், அடி சும்மா குண்டுன்னு எப்படி இருக்கான் பாருங்கள். மீனுன்னா இப்படி இருக்கணும், விரால் மீனுன்னா இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே மரணமாக இருக்கா. நாட்டு விரால் சும்மா குண்டுன்னு இருக்கான். மீனை பாருங்க, வேறு லெவல். ஃபஸ்ட்டு கேஸ்ட்டில் அடித்தோமா, ஃபஸ்ட்டு கேஸ்ட்டாக செகண்ட் கேஸ்ட்லேயே அடித்தோம். நல்ல சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு 1/200 அந்த சைஸ் இருக்கும். சீக்கோ கில்லர் ஃப்ராக். கில்லர் நல்லா கில் பண்ணுது. எனக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன் பிடிச்சிட்டேன். பிடிச்ச பிறகு தான் வந்து வீடியோ எடுத்தேன். உள்ள ஃபைனலாக வந்து நான் அந்த ஃப்ராகில் பிடிச்ச இதெல்லாம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து சீக்கோ தான் யூஸ் பண்ணுறோம். சீக்கோ ஆரோ, சீக்கோ ஷேடோ, சீக்கோ கில்லர். ஒரு குட் சைஸ். வசமான லாக்கு, 2 ஹூக்குமே லாக்கு. எப்படி இருக்கு பாருங்க, அப்படி குண்டுன்னு குரூப்பர் மாதிரி இருக்கு. பார்க்க திடீர்னு பார்க்க குரூப்பர் மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி நெக்ஸ்ட் வீடியோ வரலாம். அடுத்த ஒரு விரால் மீன், அடுத்த ஒரு நாட்டு விரால். ஆனால் வந்து ஒரு 1/2 kg சைஸ், வேறு லெவல். நைட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மவுண்ட் 8 வரல எடுத்துகிட்டு வந்தால் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் வீடியோ. சேம் சீக்கோ ஷேடோ இல்லை, சீக்கோ கில்லர்னு சும்மாவா பேர் வச்சுருக்காங்க, அட்டி கொல்லுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ராக் வந்து நாட்டு விராலுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஓகே, அப்படியே அடுத்த மீன் அப்படியே இறங்கி போவோம். அப்படியே
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன போட போகிறோம்னா சீக்கோ ஷேடோ போடலாம். சீக்கோ ஷேடோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரைக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு 2 ஸ்ட்ரைக் 3 ஸ்ட்ரைக் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஒரு 2-3 வீடியோ தான் எடுத்திருந்தோம். இல்லை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக தரமாக கொடுத்துடலாம் ஃபுல் ஸ்ட்ரைக்கோட. ஓகே நண்பர்களே, வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து நம்மகிட்ட நிறைய ஃப்ராக்லாம் இருக்குது. அதனால் வந்து பயப்படாமல் அசராமல் அடிப்போம். வந்து வீடியோ ரெகுலராக வரும். ஸ்னேக்கட் ஃபிஷிங்குள்ளது. ஷீஃபிஷ்குள்ள வீடியோ வந்து கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக போடலாம். உங்களுக்கு வந்து ஷீஃபிஷ் வீடியோ பிடிக்குமா இல்லாட்டி ஸ்னேக்கட் ஃபிஷிங் நல்லா இருக்காங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர்லே சீக்கோ ஷேடோ ஃப்ராக் ரிசல்ட் பார்க்கலாமா? அடிச்சிட்டான். ஐயோ அடிச்சிட்டான். ஒரு குட் சைஸ். சீக்கோ ஷேடோ ஃப்ராக்ல அடிச்சிருக்கு நண்பர்களே. சீக்கோ ஷேடோ. Seiko Shadow. Strike, miss. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அடியை பாருங்க, இங்கே வருங்க எவ்வளோண்டு வருங்க. இத்திகோண்டு இருக்கு. ஏற்கனவே கையில் அடிபட்டு சைஸை பாருங்க, இவ்வளோண்டு மீன் அடிச்சிருக்கு பாருங்க. அப்படியே தள்ளி
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை மீன் ஒரு 3 6 9 மீன் அடிச்சிருக்கோம். 9 மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீன் நல்ல சைஸ், 5 6 மீன் நல்ல சைஸ். இந்த மீனை பாருங்கள், இந்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குண்டு குண்டுன்னு எப்படி செழிப்பாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் அடித்த ஃப்ராக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கோ கில்லர். சீக்கோ கில்லர் ஃப்ராக் திருப்பு ஒயிட்டில் ஃப்ளாஷ் அடி. ஓகே. இது பாண்டா கிடையாது, பாண்டா மாதிரி. பாண்டா மாதிரி இல்லைடா, சீக்கோ ஆரோ. சீக்கோ ஆரோ ஃப்ராக். ஆனால் பாண்டா மாதிரியே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சரியான வேட்டை. பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல நல்ல சைஸு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ராக் பார்த்திங்கன்னா சீக்கோ கில்லர். இந்த ஃப்ராகில் தான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மீன் பிடிச்சோம். வேறு லெவலு. பார்த்திங்கன்னா நல்ல ஹூக்கப்பு, மீன் அடித்து இதில் மிஸ் ஆகலை, நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கோவில் வந்து ஆரோ ஃப்ராகு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டா மாதிரி நல்லா தான் இருந்தது. நம்ம எப்போவுமே பாண்டா யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பாண்டா லெவலில் நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. இதுவா மண்டையில் அடிபட்டதா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆள் மீனை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. கோடு கோடுன்னு இருக்கு. கொடு கொடுன்னு இருக்கான், நல்ல குண்டு குண்டுன்னு. அந்த பக்கத்தில் மீன் மாற்றி போய் அது சுற்றி விட்டு எல்லாமே 1 kg. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அந்த மாதிரி சைஸு. சூப்பர்.